எண்ணெய் நிறுவனங்கள் மலையளவு லாபம் ஈட்டிய நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை ₹2 மட்டுமே குறைத்திருப்பது ஏன் என்று தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டில் கச்சா எண்ணெய் விலை $109 இருந்தபோது 1 லிட்டர் பெட்ரோல் ₹72, டீசல் ₹55க்கு விற்கப்பட்டது என்றும், பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ₹4052 கோடி நிகர லாபம் ஈட்டியது என்றும், முதலீட்டாளர்கள் ₹1425 கோடி லாப பங்கீடாக பெற்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 2023ஆம் ஆண்டு கச்சா எண்ணெய் $82.5 குறைந்த நிலையில் பெட்ரோல் ₹103க்கும் டீசல் ₹95க்கும் விற்கப்பட்டதாகவும், அப்போது பாரத் பெட்ரோலிய நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு 350 விழுக்காடு வரை லாப பங்கீடு வழங்கியதாகவும் மனோ தங்கராஜ் கூறினார். எப்போதுமே பெட்ரோலிய நிறுவனங்கள் பெரும் லாபத்தில் இயங்கும் நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை அதற்கேற்ப குறைக்க முடியாததற்கு காரணம் என்ன என அமைச்சர் வினவினார். பெட்ரோலில் எத்தனால் கலக்கப்படும் நிலையில் அதற்கேற்ப கூட பெட்ரோல் விலையை ஏன் குறைக்கவில்லை என மக்களுக்கு பிரதமர் மோடி விளக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார்.